வெல்கம் டு ரெஜினா சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் கோஃப்தா கிரேவி. எண்ணெய் காட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைக்காவில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காவை பிசைஞ்சு வச்சுருக்கோம், வேக வச்சதை. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோம். அளவான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இந்த உருண்டைங்களெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு ப்ரௌனாக வந்தவுடனே எடுத்துடணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்ட உருண்டைங்கள்லாம் வெந்துடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குது. இப்படி இருக்கக்குள்ளே எடுத்து வச்சிடணும். கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது கிரேவி பண்ணுறதை காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு, கடுகு போட்டுக்கிறோம். அடுத்தது சின்ன வெங்காயத்தை அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். அடுத்தது தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெறும் மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஒரு 1.25 போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறத இதோட கலந்துடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணி, நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அந்த தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு பார்த்துக்கணும், காரம்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா கொதித்த உடனே உருளைகளை இதில் சேர்க்கணும். குழம்பு சரியாக கொதிச்சிடுச்சு. சரி, நல்லா கிரேவி வந்துடுச்சு. இதில் இந்த உருண்டைங்களை சேர்த்துக்கிறோம். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி மேலே போட்டுக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா வந்துடுச்சு, சரியான வதக்கு வந்துடுச்சு. இப்போ நிறுத்திக்கலாம். இது ஈஸியான டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெஜினா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள்.